ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. கோபம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனः காம क्रोधस्तदा लोभस्तस्मादेतत्रियं त्यजेत्. காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். பொருளுரை. அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கின்றான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் எழுகின்றன. அசுரத்தனமான உயிரினங்களுக்கு வீழ்ச்சி அடைய விரும்பாத அறிவுள்ள மனிதன் இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியவை. நரகத்திற்கான 3 வாசல்கள். திரிவிதம் நரகஸ்ய துவாரம். பகவத்கீதை 16.21 படி ஒரு மனிதனின் ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்தி நரகத்திற்கு இட்டு செல்லும் 3 முக்கிய வாயில்கள். 1. காமம். அத்தியாவசியமற்ற ஆசைகள் மற்றும் புலனின்பங்களை திருப்தி செய்ய ஏங்குவது. 2. குரோதம். காமம் நிறைவேறாத போது அல்லது விருப்பத்திற்கு மாறாக ஏதேனும் நிகழும் போது ஏற்படும் கோபம். 3. லோபம். அளவுக்கு மீறிய பேராசை. மேலும் மேலும் பொருட்களை, செல்வத்தை அல்லது அதிகாரத்தை குவிக்க துடிப்பது. இந்த 3 விளைவு மற்றும் ஏன் துறக்க வேண்டும்? நாசனம் ஆத்மன, ஆத்மாவை அழிக்கக்கூடியவை. இந்த 3 குணங்களும் ஒருவரின் ஆத்மாவை தாக்கி அதை வீழ்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்றன. அறிவுள்ள மனிதனின் கடமை அசுரத்தனமான வாழ்வுக்கு வீழ்ச்சி அடைய விரும்பாத ஒரு அறிவுள்ள மனிதன் இந்த 3ஐயும் உடனடியாக துறக்க வேண்டும். தியஜேத். பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி. இந்த காமம், கோபம், பேராசை ஆகியவற்றை துறப்பதே பௌதீக பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அடிப்படையான முதல் படியாகும். செயல்முறை விளக்கம். பொருளுரையின் சாரம். 1. ஆரம்பம். அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் காமத்திலிருந்தே தொடங்குகின்றது. 2. தொடர்ச்சி. ஒருவன் தனது காமத்தை திருப்தி செய்ய முயல்கின்றான். 3. தோல்வி. காமம் நிறைவேறாத போது அது கோபமாக மாறுகிறது. 4. வளர்ச்சி. விருப்பங்களை நிறைவேற்றும் எண்ணம் மிகும் போது, அதிகமாகும் போது அது எல்லையற்ற பேராசையாக, லோபமாக மாறுகிறது. இந்த 3 குணங்களும் ஒருவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முக்தி பெறுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொள்கின்றன. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.